ஓட்டு போட்டாச்சு மக்களே. அடுத்து மதிய லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத தம்பி சொல்லுவாப்புல. மக்களே, ஓட்டு போட்டாச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் டே. எங்கேயாவது வெளியே போகலான்னு காலைல பிளான் பண்ணோம். ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. திண்டுக்கல் மதுரைன்னு யோசிச்சு வச்சிருந்தோம். சித்திரை திருவிழா வேற நடக்குது. ஸோ போயிட்டு கவர் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல வரதா பிளான் பண்ணியிருந்தோம். வெயில்னாலையும் இந்த எலெக்ஷன்றனாலையும் போக முடியல. ஸோ இப்போ நம்ம வீட்லயே சமைக்கலாம்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் கறியெல்லாம் அதுக்கு ஒரு மணி 1. சரி, கறியெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் வெளியே. ஆனால் கறிக்கடையும் கூட்டிட்டாங்க. காலைல சாப்பிட்லான்னு போனேன் 11 மணிக்கு. சாப்பாடு கடையும் கூட்டிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இப்போதைக்கு கிடைச்சது 4 முட்டையும் ஒரு தயிர் பாக்கெட்டு தான். ஸோ அதை வச்சு முட்டை பொடி மாசம் தயிர் சாதமும் பண்ண போகிறோம். வாங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம பிரிஞ்சு குருமா வரலாற்றுலேயே இன்னைக்கு தான் சமையல் வீடியோ போட போகிறோம். ஃபுல் வீடியோவை போட போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நிறைய குக்கிங் வீடியோ இருக்குது. சமையல் தெரியும், பசங்களுக்கும் தெரியும். ஒன்று ஒன்றா வரும். நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், எடுக்கிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வாங்க போவோம்மா. ஒருத்தர் நம்ம வீடை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க, கெஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்திருக்காரு இவரு. வாங்க வாங்க, வெல்கம். நல்லா இருக்கேன். ஓட்டெல்லாம் போட்டுட்டீங்களா? போட்டாச்சு. போட்டிங்களா? சூப்பர் சூப்பர். ரெடி ஆகிட்டு இருக்கு. முட்டையை உரிக்கிறாரு. உரிக்கல. 5 மணிக்கு மேல திறப்பாங்கடா எல்லாரும். என்ன வாங்குமா? எப்படா நீ எப்படா வந்த சென்னையில இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான்? ஆமா, என்ன பயங்கர இதா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களே. இந்தாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் வீடியோ. நான் 1 டே பிஃபோரா வந்துட்டேன். ஆனா அப்பவே கூட்டம், நல்ல கூட்டம். சரி, நான் முன்னாடி உட்காந்துட்டேன். அன்பிசோட உட்காந்தேன். அந்த உட்காந்த இடத்துல விட கால் கிட்ட கூட படுத்திருந்தாங்க. கால் கிட்ட படுத்தாங்க, கைகிட்ட எல்லா கூட்டம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நேத்து வந்தவங்க செத்துருப்பாங்க. நேத்து நைட்டு வந்தவங்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஃபுல்லா டிவி கட்டிட்டு இருக்காங்கடா. நம்ம கிரிக்கெட் விளையாடுற பசங்க ஒருத்தன் பழனின்னு, அவன் இப்பதான் போன் அடிச்சேன். நேற்று 12 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். ஃபைனலி அப்படின்னு போட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி காலை வச்சு போட்டிருந்தான். எங்கடா வந்துட்டு இருக்க, ஓட்டு போட்டியாடான்னு கேட்டேன். எனக்கு மனப்பாருங்கண்ணே ஓட்டு, நான் போயிட்டு இருக்கேனே அப்படின்னா. சரிடா, போட்டுட்டு சீக்கிரம் வாடா, ஏரியாவுக்கு வாடா, வழியில் வாடா அப்படின்னு. இல்லைண்ணே, இப்பதானே உளுந்தூர்பேட்டை தாண்டி இருக்கேன். காலைல 7:30 மணிக்கு ஊர்ந்து இப்பதானே இங்க உளுந்தூர்பேட்டைக்கே வருது. இன்னும் எப்படியும் 6 மணி நேரம் ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்ட்டான். ஓட்டு போடுவேனாலே சந்தேகம் புலம்புறான். ரொம்ப கஷ்டம். எல்லா பக்கம் இருக்கு. நேற்று செம்ம கூட்டம். எனக்கு தெரியும். அதனால 1 டே பிஃபோரா நான் வந்தேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இது மாதிரி எந்த எலெக்ஷன்லயுமே கிடையாது. என்ன பண்றது, இவங்க SIR போட்டு எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சிருக்காங்க. அதை நம்மளையும் நம்ப வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் நான் நம்புறேன். இது என்ன அரிசிங்க? பச்சரிசி, புழுங்கரிசி, பாஸ்மதி. அது தெரியுது. 5020 எல்லாம் தெரியும். 5020 இருக்கு. 6 மனுஷன் பொண்ணு. நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லுங்க. ராஜபோகம். அரிசி களைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அது என்னது? ஊற போடுறது. ஊற போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல முட்டை நம்ம பாயில் பண்றதுக்காண்டி ரெடி ஆகிட்டு பாருங்க. அரிசி கொதிக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். அப்படியே உள்ள வருவோம். முட்டை ரெடியாப்பா? பாப்போம், உரிச்சு பார்ப்போம். வெந்திருக்கானு தெரியல. முட்டை வேக வச்சாச்சு. இப்போ உரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்னு. ஒரு முட்டை உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் சொல்ற மாதிரி இது போட்டு உருட்டுனு வச்சுக்கோ, அந்த ஷேக்கிங்ல எல்லாம் வந்துடும். ஆனா இப்படி வரும்னு எதிர்பார்க்க.
ஏண்டா நீ இப்படிதான் முட்டையை உரிச்சிட்டு இருக்கியா? இல்ல வெந்துருச்சு, போட்டு அமுக்கி விட்டேன். அதான் இவ்வளவு முட்டி அது இண்டக்ஷன் ஸ்டவ்னால கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதெல்லாம் இருக்கு. கேஸ்னா இல்ல பயங்கர நல்லா தான் இருக்கு. இதுல முட்டை கேட்டு போச்சா? டேய் இப்பதான் வாங்கிட்டே வரேன் கடை. நீங்க சொல்றது வரும். நான் ஒண்ணு உருக்கிட்டா. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார். சூடு இல்லடா, நீ சொன்னதை வச்சுட்டு தான்டா நான் இது பண்ணேன். இது முட்டை தான் பிரச்சனை. இது நல்லா சூப்பரா இருக்கு. இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. நான் தான் பிடிச்ச அமுக்கி விட்டேன். ஸ்பெஷல் முட்டை. இங்க பாருங்க, ஸ்பெஷல் முட்டை. இது யாருக்குன்னா எனக்கு தான். இது எப்படியா இருந்தாலும் அறுத்து தானே போட போற. ஆமா வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஃபைனலா முட்டை ரெடி. எவ்வளவு முட்டை ரெடிங்க. ஸோ இதுதான் மெயின் டிஷ்ஷே. முட்டை பொடி மாசுக்கு உண்டான வெரி வெரி சிம்பிள் பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன தோசைக்கல்லா இல்ல அவன் பேன் எதுல வேணா வச்சுக்கலாம். தோசை கல்லையும் வைக்கலாம், பேன்லையும் வச்சுக்கலாம். பேன். இது தேவையானது ரொம்ப சிம்பிள். கரம் மசாலா கறி மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்து தான் வச்சுருக்கேன். இருக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கு. புதுசு தான் இப்போ பிரிச்சது. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். ஆயில போட்டுருவோம். என்ன ஆயில்? செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டினீங்களா? அவ்வளோதான், எண்ணெய் வேலை முடிஞ்சு. அப்படிதான். இப்ப இதை தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி தெளிச்சு வெட்டிடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக நெய் ஊற்றிக்கணும். நெய் டப்பால எதுக்குடா மிளகுத்தூள் ஆச்சுங்களா? மிளகாத்தூள். காரமா இருக்க போதுடா. அதெல்லாம் இருக்காதுடா. அடுத்து லைட்டாக கரம் மசாலா. கரம் மசாலா. கறி மசாலா. முக்கியமான இன்கிரீடியன்ட் உப்பு. இப்போ லைட்டா மிளகுத்தூள். நீ விளையாட போலையா? இல்ல அவன் டீம் ஆர்டர் பண்ணான். உங்க இதுல இப்ப டீம் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்களா? அவன் போட்டு மேக்ஸிமம் அவ்வளோதான். அவ்வளவுதான் மக்களே. 4 முட்டையை வாங்கி 8 ஆக்கியாச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சுத்தி விட்டு எப்ப வரேன்னா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. ஆனா இவர் வீட்டுல ரெடியா இருக்குன்ட்டு கிளம்புறாங்க. சோறு வந்துருச்சுங்களா? தொட்டு பார்க்கலாமா? அடிச்சு தெளிச்சிருச்சுன்னா நிறைய போட்டேன் போல சாதம். அரிசியா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து சாப்பாடு அழுந்துட்ட காட்டுறான். சோத்தை போட்டு தின்போம். இப்போ எடுத்து காட்டுறான் சோத்தோட. 20 ரூபா போட்டுக்கிறேன். எல்லாம் சாதத்தோட விளையாடுறேன். இதுதான் சோறு மக்களே. சோறு போட்டாங்க. அடுத்து தயிர் ஊற்றுங்க. தயிரை ஊற்றியாச்சு. முட்டையை எடுத்தாச்சு. ஒரு கடிச்சு பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சா? முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையோட பின்னாடி பக்கம் ஒரு கடிச்சு பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்கு. என்னெல்லாம்
என்னதான் ஹைலைட். வாங்க சாப்பிடலாம். நல்லா தான்டா இருக்கு. நிறைவு பெறுகிறது பாய் மக்கள். I'm